Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Commerce Level Standard Cooperative Organization. So, short questions பார்க்கலாம். What do you mean by corporate organization? Corporate organization na it is owned and organized by people. ஒரு people எல்லாருமே சேர்ந்து work பண்ணுறது control பண்ணுறது தான் will call cooperative organization. Cooperatives என்னென்னா cooperative is better farming, better business, better living. இதுதான் வந்து cooperative சொல்லுவாங்க. What is credit cooperative-னா அவங்க loans provide பண்ணுவாங்க அவங்க மெம்பர்ஸ்க்கு. ரைட், ஒரு 50 பேர் இருக்காங்க, எல்லா மெம்பர்ஸ் 50 பேர் இருக்காங்க, ஒரு மெம்பருக்கு லோன் தேவைன்னா இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு காசு வரும் லோனாக. சின்ன மினிமமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் ரோச்சி டேல் பயனர். இவர் என்னன்னாக்கா இது வந்து ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்தது வந்து 1844 இங்கிலாண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இட் இஸ் கால்ட் ரோச்சிடேல். இது ரோச்சிடேல் சொசைட்டி ஆஃப் ஈக்விட்டபிள் பயனர். இது ஆக்சுவலாக என்ன வீவர்ஸ் ரிலேட்டட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது. இவர் ரோச்சிடேல் வந்து இவர் என்ன சொல்லுவார், ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்? கோஆப்ரேட்டிவோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன? இந்த கோஆப்ரேட்டிவ் பற்றி எழுதுனா கோஆப்ரேட்டிவ் இஸ் எ ப்ரைவேட் என்டர்பிரைஸ் தட் இஸ் ஓன் அண்ட் கண்ட்ரோல் பை த பீப்புள் அப்படின்னு எழுதிட்டு ஒரு டெஃபினேஷனும் எழுதிட்டு, இங்கே டெஃபினேஷன் இருக்குது பாருங்கள், இந்த டெஃபினேஷனும் எழுதிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட். அட்வான்டேஜஸ் பார்த்து கோஆப்ரேட்டிவ் ஹேவ் லிமிட்டெட் மெம்பர்ஷிப். ஸோ ஜாஸ்தியாக உங்களால் எடுத்துக்க முடியாது, 25 மெம்பர்ஸ் தான். பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது, எதுவும் ரிவீல் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ரிவீல் பண்ணணும். ஓகே, எதுவுமே சீக்ரெட்டாக வச்சுக்க முடியாது. ஸோ இதோட ஸ்கோப் வந்து ரொம்ப லிமிட்டட். ஏன்னா ஜாஸ்தியாக காசு எதுவும் இருக்காது, அதனால பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது பிஸ்னஸ். இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் நோட் ஆன் ஹவுசிங் சொசைட்டிஸ், ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் எழுதிடுங்க. கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ், ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ், கிரெடிட், ஹவுசிங், ஃபார்மிங், இப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் ப்ரைவேட் அண்ட் பிஸ்னஸ் ஓன் அண்ட் கண்ட்ரோல் பை த பீப்புள் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் திஸ் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் அவங்க மெம்பர்ஸ்க்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அந்தந்த பிளேஸில் வந்து ஓனராகவும் ஆகலாம், ரெண்ட் பேஸஸில் எடுத்துக்குவாங்க. இது வந்து 15 to 20 years வரலும் இருக்கும். இது வந்து இந்த மெம்பர் டெனன்ட் வந்து ஓன் த ஹவுஸ் ஆஃப்டர் பேயிங் த காஸ்ட். இவன் 20 வருஷத்துக்கு அவர் வந்து இஎம்ஐ கட்டிட்டார், அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து அவங்களுக்கு சொந்தமாயிடும். தட் இஸ் கால் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ். இது வந்து மெயின் இந்த கான்செப்ட் எதுக்குனாக்கா வீடு இல்லாதவங்களுக்கு இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்? ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்னா அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ரைட், அவங்களால வந்து சரியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியல, ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து ஒரே தடவை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட் ரைஸ் ரிலேட்டடானது பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்மர் மட்டும் வச்சாக்கா பெருசாக இருக்காது, எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு விற்பாங்க. தட் இஸ் கால் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ். ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஆப்ரேட்டட் பை ப்ரொடியூசர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் அவங்கெல்லாம் வந்து அந்த மார்க்கெட்டிங் பாசிபிலிட்டி எப்படி வெளியில் விற்கணும் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து மெயின் மார்க்கெட்டிங் பண்ணணும், அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எக்ஸாம்பிள் கோஆப்ரேட் வீவர்ஸ், கோஆப்ரேட் மேட்ச் ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு லாங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்? அதே மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் டெஃபினேஷன் நீங்கள் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். ஸோ எல்லாருமே வரலாம், இதில் வந்து எந்தமே கேஸ்ட்டு ஜெண்டர் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, யாராச்சும் இதில் ஜாயின் ஆகிக்கலாம். டெமோக்ராட்டிக் மெம்பர்ஷிப், ஈச் ஃபார் ஒன் ஃபார் ஈச், எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. மெம்பர்ஷிப் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஏழை ரிச் அப்படி யாருமே இல்லை, எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட்டு ஆட்டோனமி அண்ட் இண்டிபெண்டன்ஸாக இருக்கும், அவங்களுக்கு வியூஸ் கொடுக்கலாம். ரைட், யார் எப்படி இருந்தாலும் என்டர் ஆகலாம் பிஸ்னஸில், அதுதான். எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து வர பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து பிரின்சிபல்ஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வாலண்டரி மெம்பர்ஷிப் ஆர் வாலண்டரி ஆர்கனைசேஷன். யாராவது என்ட்ரி ஆகலாம். ஓகே, மெம்பர்ஷிப் ஃபீஸ் கம்மி. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஈஸி ஃபார்மேஷன் வித்தவுட் எனி பிக் ஃபார்மாலிட்டிஸ் தி கேன் ஸ்டார்ட். 25 மெம்பர்ஸ் வரலும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெமோக்ரஸி, இங்கே எல்லாருக்குமே 1 vote 1 man, 1 man 1 vote. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். யாருமே பார்ஷியலாக இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் லிமிடெட் லைபிலிட்டி. ஸோ ஏதாவது ஒரு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து லாஸில் ஆகிட்டுருக்குனாக்கா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வரல தான் லாஸ், தவிர ரொம்ப பியாண்டாக லாஸ் ஆகாது. ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச். இங்கே நம்மளுக்காக எல்லாருக்காக நம்ம இது இப்படி இந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்? ஸோ இதே தான் மேலே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி எழுதிட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் எழுதுங்க. கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் தெரியும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கம்மியாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கன்சியூமருக்கு விற்பாங்க, கம்மியாக விற்பாங்க. அதனால எல்லாருக்கும் பொருள் வந்து ரொம்ப கம்மியான ரேட், எம்ஆர்பியோட கம்மியாக கிடைக்கும். தட் இஸ் கால் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ். ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு என்னென்னாக்கா எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கலாம் ஒரே இடத்துலேருந்து ஒரே தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க, பல்காக வெளியில் விற்பாங்க. அப்போ அவங்க வர ப்ராஃபிட்டும். தட் இஸ் கால் ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்னா, இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு ஸ்கில்ஸ் இல்லைன்னா நான் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் கொடுத்தாக்கா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் பே பண்ணணும், எனக்கும் லாபம். தட் இஸ் கால் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால் நான் வந்து பேங்க்கில் போய் இல்லாட்டி கடன்காரங்கள்கிட்ட போய் காசு கேட்குறதோட இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் லோன்ஸ் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் இருக்கட்டும், நான் அக்ரிகல்ச்சர் இருக்கணும், கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்னால எனக்கு ரொம்ப கம்மியாக இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வீடு இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்க, they're going to provide rent, they're going to build the house. எனக்கு வீடை கட்டிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இஎம்ஐயாக பே பண்ணணும். ஒரு பர்டிகுலர் 15 to 20 years வரலும் நான் கட்டிட்டாக்க அந்த வீடு வந்து எனக்கு சொந்த வீடாயிடும். தட் இஸ் கால் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். அவ்வளோதான். சூஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மெம்பர்ஷிப் இன் அ கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இஸ் ஓப்பன் டு ஆல். எல்லாருக்குமே இது. Cooperative fails because of mismanagement. So mismanagement இருக்கிறதுனால. All cooperatives are established with service mode base மேலே தான் எல்லாம் ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு, consumer cooperative was first successful in England. Rochdale Society of Equitable Pioneer was stated by Robert Owen. இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார், ராபர்ட் ஓவன். இவர் தான் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டட் ஸ்டார்ட் பண்ணார். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.